ஆவிக்குரிய ஆயுதமாகும். ஆமென். துதியின் வல்லமையானது என்ன செய்கிறது என்றால், துதியின் வல்லமையானது நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்முடைய கவனத்தை தேவனுடைய மகத்துவத்தின் மேல் இடம் மாற்றுகிறது. துதியானது நம்முடைய பிரச்சனைகளிலே, துதியின் வல்லமையானது நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய போராட்டங்களிலே நமது கவனத்தை மகத்துவமுள்ள தேவனிலே இடம் மாற்றுகிறது. யுத்தங்களின் மத்தியில விசுவாசிகள் தேவனை துதிக்க தெரிந்து கொள்ளும் பொழுது அவைகள் பரலோகத்தின் குறுக்கீட்டை தூண்டி எதிரியை நிராயுத பாணியாக மாற்றுகிறது. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் முழுவதும் தேவனுடைய மக்கள் போரிடுவதற்குரிய போர் ஆயுதங்களால் ஜெயத்தை அடையாமல் அவர்கள் துதியின் ரகசியத்தின் மூலமாய் வெற்றியை அடைந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. துதியானது சிறைச்சாலைகளின் கதவுகளை திறக்கும். ஆமென். துதியானது சிறைச்சாலை கதவுகளை திறக்கும் வண்ணமாக சத்ருவுக்கு எதிரான தெய்வீக பதுங்கு தாக்குதலை கட்டமைக்கக்கூடிய வல்லமையானது துதிக்கு உண்டு. கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தப்பட்ட சுவர்களை உன் வாழ்க்கையில தரைமட்டமாக்கக்கூடியது தேவனை துதிக்கிற துதி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு தேவனை துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய அனுதின வாழ்க்கையில துதியானது விசுவாசத்தின் ஒரு பிரகடனமாக காணப்படும். ஆமென். துதி என்ன சொல்லுதுன்னா, துதி தேவனுக்கு சொல்வது என்ன? வெற்றியை காணும் என்பதாக நாங்கள் உம்மை நம்புகிறோம். வெற்றியை காணும் என்பதாக நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று நாம் நாவினாலே துதிக்கிற துதி சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, துதியானது தோல்வியிலிருந்து ஜெயத்திற்கும், துயரத்திலிருந்து சந்தோஷத்திற்கும், வரையறைகளிலிருந்து திருப்பு முறைக்குமாய் சூழ்நிலைகளை நகர்த்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன நடவடிக்கை தான் துதி. அல்லேலூயா. ஆமென். உனக்கு தேவனுடைய சமூகம் வேணுமா? நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க. ஆண்டவரை துதிப்பாயால் தேவனுடைய சமூகம் உன்னுடைய துதியால் என்ன செய்யணும்? வரவேற்கும். அல்லேலூயா. ஆமென். எங்கே தேவனுடைய சமூகம் இருக்கிறதோ அங்கே உன்னுடைய எதிராளி நிற்க முடியாது.
அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 22:3 வாசிங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேல் துதிக்குள் வாசமாயிருக்கிற தேவனே பரிசுத்தர். பாத்தீங்களா, நீங்க துதித்தீங்கன்னா நீங்க தான் இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது அந்த துதிகளுக்குள்ளே பரிசுத்த தேவன் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ துதியானது நீங்க காலையில எழுப்பி ஜெபத்துக்கு முன்னால 20 நிமிஷம் நீங்க துதிப்பீங்களா? துதிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரை 20 நிமிஷம் ஜெபத்துக்கு முன்னால நானும் ஒரு 15 நிமிஷம் ஆண்டவரை துதிப்பேன். அப்படி ஜெபத்துக்கு முன்னால அதிகாலையில நீங்க தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அவருடைய சமூகத்தின் அட்மாஸ்பியர் வளிமண்டலம் உங்களை சுத்திலும் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபத்துக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்க துதிக்க ஆரம்பிங்க. துதிச்ச உடனே என்ன நடக்குது? அவருடைய சமூகத்தின் வளிமண்டலம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்தபடியாக என்ன பார்க்கிறேன்னா, நீங்க பயத்தோட காலையில திறந்து போறீங்க. எதிர்ப்புகளோட காலையில ஜபத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறீங்க. போகும் பொழுது நீங்க ஆண்டவரை துதி செய்து பாருங்க. ஆண்டவரை துதித்து பாருங்க. அவருடைய சமம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய சமம் நீங்க துதிக்கும் பொழுது உங்க பக்கத்துல வந்த உடனே என்ன செய்யணும்? அவருடைய சமூகம் பயத்தை துறந்து. இரண்டாவது, அவருடைய சமூகம் என்ன பண்ணனா எதிர்ப்பினை வெளியே துறந்து. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, துதி மூலமாய் காலையில நீ கொண்டு வருகிற தேவனுடைய சமூகம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தினையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்ப்பினையும் வெளியே துரத்தி விடுகிறது. ஆமென். யாத்திராகமம் 33:14 வாசிங்க. யாத்திராகமம் 33:14 வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏன் செல்லும்? என்னுடைய பயணம் சாதாரண பயணம் அல்ல, வனாந்தர பயணம். வனாந்தர பயணத்துல எதிரிகள் உண்டு, விஷக்கிருமிகள் உண்டு, காட்டு மிருகங்கள் உண்டு, கல்வர்கள் உண்டு. ஆகவே எனக்கு என்ன வரும்? பயம் வரும், எதிர்ப்பு வரும். இந்த ரெண்டுத்தையும் வெளியே துரத்துவது என்னுடைய சமூகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென்.
இன்றைக்கு நான் உனக்கு சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை என்னன்னா, உன் தேவனுடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவரை துதித்து பார். துதிக்கும் பொழுது உன்னுடைய துதியானது பரலோகத்தின் கவனத்தை உன் பக்கமாக ஈர்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய சூழ்நிலைக்குள் இழுக்கிறது. பரலோகத்தின் கவனத்தை உன்னுடைய சூழ்நிலைகளுக்குள் ஈர்ப்பது எது? துதி. ஆமென். சங்கீதம் 100:4 வாசிங்க. சங்கீதம் 100:4. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, வாசல்களில் நீ பிரவேசிக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. வாசல்களில் பிரவேசிக்கும் பொழுது, வீட்டிலிருந்து வரும் பொழுது உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லாமல் நீ வாசல் வழியாய் பிரவேசிக்கிறாய். ஆனால் தேவ பிரசன்னம் இந்த ஆலய வாசல்களுக்குள் இருக்கிறபடினால இந்த வாசல்களிலே நீ பிரவேசிக்கும் பொழுது துதியுடன் பிரவேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. துதியுடன் நீ பிரவேசிக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தெய்வீக பரிகாரம் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, உங்களுடைய வாசல்களை துதியோடும் உங்களுடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்றால் நீ எப்பொழுது வாசலுக்குள்ளே பிரவேசித்திருந்தாயோ, எப்பொழுது வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நீ பிரச்சனைகளை பாராமல், பிரச்சனைகளை நோக்காமல், பிரச்சனைகளின் மேல் கவனம் வைக்காமல் நீ துதியை செலுத்த தொடங்கின உடனே கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகனே, உனக்கு தெய்வீக பரிகாரம் நிச்சயமாக உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், துக்கத்தோடு ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பேச போகிறார், கர்த்தருடைய வார்த்தை எதுவா இருக்கும் என்று நீங்கள் யோசித்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகத்துக்குள்ள நீ வந்திருக்கிற, என்னுடைய சமூகத்துக்குள்ள நீ வந்திருக்கிற. யோவான் 16:20 படி உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சமூகம் உன் வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை கட்டவில்லை. இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை என்ன?
இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்க சுற்றி பாருங்க. இந்தியாவில் மாத்திரமல்ல, பாகிஸ்தானுக்கு போய் பாருங்க, பர்மாவுக்கு போய் பாருங்க, அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கு போய் பாருங்க, வேற நாடுகளுக்கு போய் பாருங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் பரிபூர்ண ஆனந்தம் அந்த நாடுகளிலே இல்லை. ஆமென், ஆமென். சங்கீதம் 16:11 என்ன சொல்லுது? சங்கீதம் 16:11 பாருங்க. ஆண்டவர் 3 காரியங்களை, 3 வாக்குத்தத்தங்களை இந்த வசனத்தில் சொல்றார். ஒண்ணு என்ன? ஜீவ மார்க்கம். அதை உலகத்தை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குது? அவருடைய சமூகத்துல பரிபூர்ண, சொல்லுங்க வாய்ப்பு, பரிபூர்ண ஆனந்தமும் அவரது வலதுபாசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, ரெண்டுமே நிறைவான. ஒன்று வந்து பரிபூர்ண ஆனந்தம், இரண்டாவது என்றென்றுமாய் நிலைத்திருக்கக்கூடிய நித்திய பேர் இன்பம். இது உனக்கு வேணுமா? இது உனக்கு வேணுமா? தேவனுடைய சமூகத்துக்குள்ள நீ ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். உனக்கு ஜெயம் வேணுமா? உனக்கு சந்தோஷம் வேணுமா? தேவனுடைய சமூகத்தை நீ உன் வாழ்க்கையில வரவேற்பு கொடு. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. 2 சாமுவேல் 6:14-15 வாசி பாருங்க. தாவீது என்ன பண்றாரு? தாவீதுடைய காலத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுற்றிலும் துதியானது சூழ்ந்து காணப்பட்டது. அல்லேலூயா. எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வரவேற்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் பின்தொடர்ந்ததை நாம் வாசிக்கிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வரவேற்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் பின்தொடர்ந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு அருமையானவர்களே, உன்னை சுற்றிலும் இன்றைக்கு அரண்களை சாத்தான் எழுப்பி வைத்திருக்கிறானா? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சாத்தான் சங்கிலிகளினால் கட்டி வைத்திருக்கிறானா? உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியவில்லையா? மிக வல்லமையான சங்கிலிகளை வாழ்க்கையில் வரையறைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமையும் துதிக்கு உண்டு. உன்னுடைய அரண்களை சாத்தான் உனக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிற அரண்களை நீ கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, நீ ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க கூடாதபடிக்கு உன் கைகளை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை நீ துதிக்கிற துதி நிச்சயமாய்
முறியடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:25-26 வாசிங்க. அப்போஸ்தலர் 14:25-26. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பவுல் சீலாவை பவுல் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தார். பவுல் சீலாவை இருந்தாங்க, சிறைச்சாலைக்குள்ள இருந்தார். சிறைச்சாலைனா நீங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய வேலூர்ல இருக்கிற சென்ட்ரல் ஜெயில் மாதிரி இல்லை. சிறை பவுலையும் சீலாவையும் நல்லா கவனிங்க, பவுலையும் சீலாவையும் வைத்திருந்த சிறைச்சாலை குதிரையுடைய சாணத்தை கொண்டுகிற இடம். குதிரையுடைய டஞ்சனை சேர்த்து வைக்கிற இடம் தான் பவுலையும் சீலாவையும் அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலை. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த அறைக்குள்ள ஜன்னல் கிடையாது. நீங்க உட்கார்ந்துக்கிற மாதிரி இந்த இடத்துல ஃபேன் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபேன் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, கொசு அதிகம். அந்த இடத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில எப்படி உட்கார்ந்துக்கிறாங்க தெரியுங்களா? உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம். அந்த காயத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கு. அந்த ரத்தத்தை குறைச்சு விடுறதுக்கு எந்த நர்ஸும் கிடையாது, எந்த அசிஸ்டன்ஸும் கிடையாது. அது மாத்திரமல்ல, பவுலும் சீலாவை எப்படி உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு மேடை மாதிரி அந்த அறைக்குள்ள இருந்துச்சு. அந்த மேடை மேல உட்கார வச்சு ரெண்டு கணுக்காலையும் இரும்பு வளையங்கள் போட்டு அந்த இரும்பு வளையங்களை சங்கிலியினால் இணைத்து அந்த இணைக்கப்பட்ட சங்கிலியிலிருந்து ஒரு பாரமான சங்கிலி கீழே தொங்க வைத்து அந்த பாரமான சங்கிலியில ஒரு மர துணையை கட்டி ரெண்டு கால்களையும் பவுலுடைய ரெண்டு முட்டிகளையும் சீலாவுடைய ரெண்டு கால்களையும் அசைக்க கூடாதபடிக்கு நிலையா அந்த மர துமைகள் ஏற்க வைத்தது. இந்த நிலைமையை தான் அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி பண்ணாங்க. ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல, கடைசியில் என்ன பண்ணாங்க? துதியின் சத்தத்தை எழுப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதியின் சத்தத்தை எழுப்பின பொழுது அவர்களை கட்டி வைத்திருந்த எல்லா சங்கிலிகளும் கழன்று கீழே விழுந்தன. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறார், ஆலயத்தில் கட்டப்பட்டவனாய் வந்திருக்கிறார், கட்டப்பட்டவனாய் வந்திருக்கிறார். உனக்கு விடுதலை இல்லையா? உன்னுடைய சங்கிலி கழன்று கீழே விழவில்லையா? பவுலே சீலாவை போல
நீ துதியை செலுத்திப்பார். ஆண்டவர் உன்னுடைய சங்கிலியை கழந்து கீழே விழச் செய்ய இப்பொழுதே அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, சங்கீதம் 146 6 ஒவ்வொரு வாசிங்க. சங்கீதம் 146 6 இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. இப்படிதான் அந்த சங்கீதம் ஆரம்பிக்குது. அப்போ எப்போ உன்னுடைய வாழ்க்கையில நீ என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்லுவாயோ அந்த நிமிஷத்துல கர்த்தர் என்ன செய்வார்? சத்துருவின் வல்லமையை முறியடிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? சத்துருவின் வல்லமையை முறியடிப்பார். எதிராளியின் மேல் நியாய தீர்ப்பு செலுத்தப்படும். எதிராளியின் மேல் நியாய தீர்ப்பு செலுத்தப்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரியே, இந்த ஆலயத்துக்கு நீ துக்கத்தோடு அழுகையோடு வந்திருக்கிறாய். ஆண்டவரை இப்பொழுது துதிப்பார். அல்லேலூயா. உன் அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்றுவார். நீ விசுவாசிக்கிறாயா? ஏசாயா 61 வாசிப்பாரு. ஏசாயா 61 வாசி. பாருங்க, ஒழுங்கின ஆவிக்கு பதிலாக துதி முறையை கொடுக்கவும் போதுங்க. இன்றைக்கு நீ துயரம், துக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுங்கின ஆவி. அந்த ஒழுங்கின ஆவியோடு வந்திருக்கிற உனக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம் உனக்கு கொடுப்பது சாதாரண உடை அல்ல, சாதாரண ஆடை அல்ல, துதியின் ஆடை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, நீ இன்றைக்கு ஆண்டவரை துதிப்பாய். எத்தனை பேர் நான் ஆண்டவரை இன்று முதல் நான் ஆண்டவரை துதிப்பேன் சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அருமையா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி எந்த வியாதி தெரியுமா? கவலை. உங்களுக்கு இருக்கிற பெரிய வியாதி என்ன வியாதிங்க? சொல்லுங்க. வாய்க்கிறது கவலை. கவலை இல்லாதவங்க இந்த ஆலயத்தில் இருக்கிறீங்களா? எல்லாருமே ஏதோ ஒரு கவலையில இருக்கு. ஆனா
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து எல்லாத்தையும் வாசிக்கிற வசனத்தை பிலிப்பியர் 4:6-7 வாசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, முன்கூட்டியே தேவனுக்கு நன்றி சொல்றீங்க. நீங்க முன்கூட்டியே தேவனுக்கு என்ன பண்றீங்க? நன்றி சொல்றது. நம்ம பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே நன்றி சொல்வது விசுவாசத்தின் அடையாளம். அல்லேலூயா. பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே நன்றி சொல்வது விசுவாசத்தினுடைய அடையாளம். அப்போ நான் ஆண்டவருக்கு துதி செலுத்தி முன்கூட்டியே நன்றி சொல்றேன்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன? ஆண்டவரே, நான் எதையும் காண்பதற்கு முன்பாக உம்மை நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா நீங்க என்ன பார்த்து சொல்லலாம், பாஸ்டர், என் பிரச்சனை இமயமலை போல பிரச்சனை, என் பிரச்சனை கோட்டை மலையோட பெருசா இருக்கு. கர்த்தருடைய இதுதான் நீ உலகத்தை பார்க்கிற காட்சி. ஆனா நான் உனக்கு சொல்றேன், இப்போ நீ ஆண்டவரை துதி செலுத்தி பார். துதி செலுத்த தொடங்கிய உடனே ஆண்டவர் என்ன செய்வார்னா, உன் பிரச்சனைய உன் கண்ணுக்கு முன்னால இருக்கிற பிரச்சனையை விட பிரச்சனை பெருசா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? தன்னை உனக்கு வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? மகனே, மகளே, உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தால் நீ எப்பொழுது தேவனை துதிக்க ஆரம்பித்தாயோ அந்த நிமிஷத்திலிருந்து நான் மிகப்பெரிய தேவனாக உனக்கு முன்பாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நீ துதிக்க துதிக்க பிரச்சனை சின்னதாயிடும், தேவன் பெரிதாயிடும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் திருப்பு முறையை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய பலத்தினாலே சாதிக்க முடியாத காரியங்களை இந்த 8ஆம் தேதி இந்த மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கட்டவிழ்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க சங்கீதம் 67:5-7 வாசிக்க. சங்கீதம் 67:5.
முதல் திருப்புமுனை என்ன தெரியுமா? நீ ஆண்டவரை துதிப்பார். துதிக்க 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 கர்த்தர் உன் ஆசீர்வாதங்களை பன்மடங்காக மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் இந்த 3 வசனங்கள் நம்ம வாசிப்போம். நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், பூமி நிலைகளெல்லாம் அவருக்கு பயன்படும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை கவனிங்க, ஆண்டவர் உன்னை பன்மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நான் தேவனையே சார்ந்திருக்கிறேன். நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? தேவனையே சார்ந்திருக்கிறேன். அவன் தேவனையே சார்ந்திருப்பதை எது நிரூபிக்கும்? நான் தேவனை துதிக்கிற துதி நிரூபிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போராடும், திராட்சை செடிகளில் பழம் கொடாமல் உண்டாகாமல் போராடும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனார், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனார், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனார், தொழுவத்தில் மாடு இல்லாமல் நான் கர்த்தருக்குள் பெரிய மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கை கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடத்தப்படுவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு எழுப்புதல் வேணுமா? வெற்றி வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து 3:2, ஆபத்து அவன் ஆபத்து 3:2 என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தாலும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில எழுப்புதலை கொண்டு வருவார். நீ நினைக்கலாம், மார்ச் மாதத்துல 7 நாட்கள் முடிந்து 8வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம், எனக்கு ஒரு எழுப்புதல் சம்பவிக்குமா? என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பாரா? நிச்சயமாய் உயிர்ப்பிப்பார். ஏனென்றால் ஆபத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வருஷங்களின் நடுவிலே கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி வேணும். இன்றைக்கு உன்னுடைய உத்திகள் சக்சஸ்ஃபுல்லா முன்னேற்றத்தில் போனோம். மனித ஞானம் உனக்கு உதவி செய்யல. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு எளிமையான ஒரு ஆலோசனை, எளிமையான ஒரு போதனை, எளிமையான ஒரு சொல் என்னவென்றால், நீ என்ன செய்யணும்? தேவனுடைய பிரசன்னம் என் துதியின் மத்தியில இருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்று முதல் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், எதிலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் செய்ய போதெல்லாம் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நம்ம எல்லாரும் எழுப்பாங்க, துதியோடு அப்படியே எழுதுவாங்க. எல்லாரும் கை தட்டி கொள்வோம். எல்லாரும் கை கீழே வச்சுக்கிறீங்களா? கையில புத்தகம் வைக்காதீங்க, கையெல்லாம் கீழே புத்தகம் கீழே வச்சிருங்க. இப்ப கை தட்டுவோம். கை தட்டத்துல இருக்கிற சாப்பாடுலாம் வெளியே போகும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் பாடினாங்களா? என்று